இந்த காரியம், இதற்கான பலன் எனக்கு தந்திருக்கிறார், வெளிச்சம் தந்திருக்கிறார், இதற்கான அன்பு தந்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி அதுதான் உண்மையா இருக்க முடியும். மாத்தி பேசினா என்னவா இருக்க முடியும்? கர்த்தர் பொய்யரா இருக்க முடியாது இல்லையா? நம்மளுடைய லாஜிக் அதான். கர்த்தர் பொய்யரா இருக்க முடியாது. யாருதான் பொய்யரா அப்ப இருக்க முடியும்? கோஷன்ட்ல இந்த 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 ஈக்குவேஷன்ல நாம் பொய்யர்களா இல்லாதபடிக்கு கர்த்தரிடத்துல மனம் திரும்பி கர்த்தாவே பலன் தாரும் உடைய வசனத்தை அப்படியே நம்பி அப்படியே காலத்துக்கு ஒன்னா. இதே இதை நீங்க எங்க அப்ளை பண்ணுங்க? ஏசாயா 53:4 அப்ளை பண்ணுங்க. பாடுகளும் துக்கமும் எங்க போயிருச்சான்? யாரு எங்க போயிருச்சு? போயிருச்சா? அப்ப அங்க போயிருச்சுன்னா எங்க இருக்க கூடாது இல்ல? ஒரு இடத்துல இருக்க முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு, சரியா? அத நீங்க ராகுல்கிட்ட கொடுத்துட்டீங்க. ராகுலுக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே ராகுல் கொடுத்துட்டீங்க. இப்ப யார் கையில தான் ஆப்பிள் இருக்கு? யார்கிட்ட ஆப்பிள் இல்ல? இல்ல. ஆனா உங்களுடைய மனதோ உங்களுடைய புரிதலோ இந்த துக்கத்திலும் இந்த இந்த கஷ்டத்திலுமே உழண்டுகிட்டு இருந்துச்சுன்னா அப்ப எதுல வாழ்றோம் நம்ம? லாஜிக் புரியுதா? துக்கமும் கவலையும் யார் எடுத்துக்கிட்டாராம்? அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் என்ன சொல்றாரு? எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. ஏன்? ஆப்பிள வாங்கிட்டேன், உன் கையில என்ன இல்ல? இல்ல. இல்லாத ஒரு விஷயத்தை இந்த வாரம் நான் ஒரு ஒரு விசுவாசி இத பெருமையா பேசுறத கேட்டு துக்கப்பட்டேன். நம்ம 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 கூட்டம் கிடையாது, வெளியே ஊழியத்துக்கு போகும்போது நான் ரொம்ப துக்கமா இருக்கேன், மனசு கஷ்டப்பட்டு நான் சஞ்சலம் நானே பார்த்தேன். எனக்கு அப்போ பிரசங்கம் பண்ண டைம் இல்லை, கிளம்பிட்டேன் நான். சரி நான் சண்டே பிரசங்கம் பண்ணிக்கிறேன், நீங்க யூடியூப்ல கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவா இருக்க முடியாது? வேதத்தின்படி இத மாதிரி நாம் இந்த இடத்துக்கு வரவே கூடாது. வேதத்தின்படி எங்க டீல் பண்ணணும்? வசனத்தை ஆராய்ந்து டீல் பண்ணணும். இத உள்ள விட்டுட்டு இருதயம் அப்படிதான் இருக்குன்னா எங்க வரணும்? வேதத்தினுடைய தியானத்துக்கு வரணும். வேதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வரணும். இது அவரிடத்துல போயிருச்சு. இன்னொன்னு இதற்கு ஈக்குவலண்டா சப்போர்ட் பண்ற இன்னொரு வசனம் என்ன? மன மகிழ்ச்சியா இருங்கள். ஏன்? அதான் பலன். எனக்கா எல்லாம் செஞ்சுட்டார். இந்த நேரத்துல நான் எதற்காக நன்றியுள்ளவனா இருக்கேன்? எனக்கு இதை தந்திருக்கிறார், எனக்கு இதை செய்திருக்கிறார். ஓ, நல்ல இடத்துல என்னை வைத்திருக்கிறார். நன்றி கூறுதலின் மூலம் நம்ம எதுக்குள்ள போறோமா? அவருடைய கேட்ஸ்க்குள்ள போறோமா? அவருடைய கேட்ஸ்க்குள்ள என்ன ஏதாவது லாக் இருக்குமா? ஏதாவது இல்லாம இருக்குமா? அவருடைய அரண்மனைக்குள்ள. சோ இந்த வாரம் நாம படிச்சது மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னது? வெளிச்சம்.